2025 நடந்த ஷாக்கிங்கான விஷயங்கள். ஆர்சிபியோட முன்னாள் ஓனர் அண்ட் கிங்ஃபிஷர் குரூப்ஸோட ஓனர் தான் விஜய் மல்லையா. இவரை பல படங்கள்ல 6000 கோடி ரூபாய் வாங்கிட்டு நாட்டை விட்டே ஓடி போன ஒரு நபர்னு பல பேர் சொல்லி இவரை அசிங்கப்படுத்துறத பார்த்துருப்போம். ஆனா ஆக்சுவலா விஜய் மல்லையா 6203 கோடி ரூபாயை கடனா வாங்கிட்டு நாட்டை விட்டே ஓடி போனது உண்மைதான். இது வரைக்கும் தான் நமக்கு தெரியும். ஆனா அவர் இன்ட்ரெஸ்டோட சேர்த்தியே ஆல்மோஸ்ட் 14000 கோடி பக்கமா திரும்ப கொடுத்துட்டாரு. இது அவரே ஒரு இன்டர்வியூலயும் கூட சொல்லியிருக்காரு. தக்லை படத்தை விட இன்டர்வியூ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டைம் இருந்தா போய் பாருங்க. ஜேம்ஸ்ன்ற இவர் 2013 இவர் வச்சிருந்த பிட்காயினோட ஹார்ட் டிரைவ் தெரியாம தூக்கி போட்டுறாரு. அதோட இன்னைக்கு மதிப்பு மட்டுமே 6300 கோடி. 12 வருஷமா அது எந்த டம்பியார்டுக்கு போச்சோ அந்த டம்பியார்டை ஃபுல்லா தேடி பார்த்திருக்காரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு வரைக்கும் அது கிடைக்கவே இல்லை. அண்ட் ஃபைனலா அவரோட தேடலையும் நிறுத்திட்டாரு. ஆனா நெட்ஃபிளிக்ஸ் இவரோட கதையை தி பரீட் பிட்காயின்னு சொல்லி ஒரு படமா எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. 80 வருஷம் கழிச்சு கேஜிஎஃப்ல திரும்பவும் தங்க சுரங்க வேலையை ஆரம்பிக்க போறாங்க. இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இப்போதான் திரும்ப ஸ்டார்ட் பண்றாங்க. இயர்லி 750 கிலோ தங்கத்தை எடுக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க.